வேக வேக கெட்டி ஆயிடும். இப்போ நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ 1-2 இருக்கிற கட்டியெல்லாம் அப்படியே வேக வேக கரைஞ்சிடும். நம்ம கிண்ட ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். வெந்துட்டு நான் கரண்டினால் எப்படி நம்ம தண்ணியில் வந்து அப்படியே கரண்டியில் எடுத்து அப்படியே குண்டா விடணுங்க. அது விடும்போது நான் காமிக்கிறேன். இது நல்லா வேகட்டும். இறக்கும்போது நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு தான் இருக்கணும். அதுதான் நமக்கு கரைக்கும் போது அந்த சாப்பிடும்போது அந்த நல்ல வலுவலுப்பு கிடைக்கும். கட்டியாட்டம் ஒரு சிலர் வந்து கட்டியாக செய்கிறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. களி இப்படி செஞ்சு பார்த்தோம்னா ஒட்டக்கூடாது கையில். இப்படி தண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும். இப்படி இட்டு பார்க்கணும். இந்த மாதிரி ஒட்டக்கூடாது கையில். இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் இறக்கிட்டு காமிக்கிறேன். கூழ் நல்லா வெந்துருச்சுங்க. கம்மங்கூழ் வாங்க.